விமன் என்டர்பிரினர்ஸ்க்காக ரேபிட் ஃபயர் போலாமா மேம்? போலாமே. மேம், ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்க விமன் என்டர்பிரினர் அவங்க பிசினஸை எப்படி டெவலப் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா A to Z அதோட நூக் அண்ட் கார்னர் கத்துக்கோங்க. ஸோ நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டாதான் உங்க பிசினஸை ஃபிளாஸே இல்லாம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். ஷிப்பிங் சார்ஜஸை கஸ்டமர் கிட்ட எப்படி வாங்குறது? சிம்பிள், ஃபிளாட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்து உங்க ப்ராடக்ட் ப்ரைஸ்ல அந்த ஷிப்பிங் சார்ஜஸை ஆட் பண்ணிருங்க. எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு உங்க பதில் என்ன? டைம்ன்றது கிடைக்காது, அது நம்ம தான் கிரியேட் பண்ணணும். டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு எம்பையரை பில்ட் பண்ணலாம். பிசினஸ்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு டிப் சொல்லுங்க. ஒன்லி 5 பீசஸ்ல ஸ்பெஷல் 24 hours ஆஃபர், நியூ ஸ்டாக் அரைவிங் சூன், இந்த மாதிரியான ஆஃபர்ஸை உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுங்க. லிமிடெட் ஸ்டாக்னு சொல்லும்போது உங்களோட சேல்ஸ் கன்வர்ஷன் கண்டிப்பா 2x அதிகமாகும். விமன் என்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு கோல்டன் ரூல்னா நீங்க என்ன மேம் சொல்லுவீங்க? டோன்ட் மினிமைஸ் யுவர் ட்ரீம்ஸ். யுவர் ட்ரீம் இஸ் யுவர் சிக்னேச்சர். நீங்க நினைக்கிறத விட பெருசா உங்க பிசினஸ் உங்களால கொண்டு வர முடியும். விமன் என்டர்பிரினர்ஸ்க்கு ஹலோ தோழி கொடுக்குற ஒரு ப்ராமிஸ்னா என்ன மேம் சொல்லுவீங்க? நீங்க ஹலோ தோழியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும் போதும். We are there for your business.